ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராக்கலி வந்துட்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ராக்கலியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சிடக்கூடாது. ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிரும். அதனால் ஒரே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வேக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிச்சிரும். அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்குன பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி போடுங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போட்டால் போதும். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி தூள் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து வேக வச்சு வடிகட்டி வச்ச அந்த ப்ராக்கலியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால நம்ம அந்த மசாலா வந்து அதில் சாறுறதுக்காக தான். அதுக்கும் வந்துட்டு நீங்கள் இடையில கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சீக்கிரமே ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த மசாலாவெலாம் அந்த ப்ராக்கலியோட மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சொல்லதாங்க நம்மளுடைய ப்ராக்கலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது நீங்கள் எப்போ கிடைச்சாலும் ப்ராக்கலி வந்து வாங்கி சமைச்சிருங்க. சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.